Hey, hi, hello everyone. Welcome to Dr. Flixora Care and Dr. Kirtana. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம போன் anatomy, போன்ஸ் அண்ட் லிகமெண்ட், கார்டிலேஜ், ஜாயிண்ட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. பேசிக்கானது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கோ, ரொம்ப டீப்பா பார்க்கல. ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு டுடே கிளாஸ்ல எதை கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பர் லிம் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கை. லோவர் லிம் அப்படின்னா நம்ம கால். நம்ம கை கால்ல எலும்புகள் இருக்கு, கரெக்டா? அந்த எலும்புகள்லாம் என்னென்ன எலும்பு இருக்கு, நம்ம கையில எத்தனை எலும்பு இருக்கு, கால்ல எத்தனை எலும்பு இருக்கு, முதுகு தண்டு வடத்துல எத்தனை எலும்பு இருக்கு, ஸோ டோட்டலா ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல இருக்க மொத்த போன் பத்தியுமே பார்ட்டா பார்க்க போறோம். ஸோ மேல கையில இருக்க எலும்பு வந்து மெடிக்கல் டேர்ம்ல அப்பர் லிம் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பர் லிம் போன்ஸை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸ்ல அப்பர் லிம் போன்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க போனோட நேம், நம்மளுடைய கழுத்து பகுதியில இருக்க இந்த போன் தான் வந்து கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாவிக்கலுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. இதுக்கு பியூட்டி போன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு காலர் போன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் போன் தான் கிளாவிக்கல். கிளாவிக்கல் நமக்கு ஒரு போன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட்ல இருக்க போன் தான் வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேப்புலா எங்க இருக்கும்னா நம்மளுடைய முதுகு பகுதியில நமக்கு தொட்டு பார்த்தா தெரியும், பின் பக்கமா இருக்கும். ஸோ கிளாவிக்கல் வந்து முன்னாடி இருக்கும், ஸ்கேப்புலா வந்து பின்னாடி இருக்கும். ஸ்கேப்புலா எத்தனை இருக்கும்னா 1 இருக்கும். இப்ப நான் சொல்றது வந்து ரைட் சைட் ஹேண்ட் மட்டும்தான். ஸோ லெஃப்ட் சைட்ல இதே மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் கிளாவிக்கல் ஒன்று இருக்கும், ஸ்கேப்புலா ஒன்று இருக்கும். இப்போ இது ரைட் ஹேண்ட்ல மட்டும் பார்த்தோம்னா கிளாவிக்கல் இருக்கும், ஸ்கேப்புலா 1 இருக்கும். நம்மளுடைய ஆர்ம், அதாவது ஷோல்டர்ல இருந்து எல்போ ரேஞ்ச்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த பகுதியில இருக்க அந்த எலும்பு தான் வந்து என்னதுன்னா ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமரஸும் நமக்கு 1 இருக்கும். அண்ட் தென் ஃபோராம். ஃபோராம்னா நம்மளுடைய இந்த ஹேண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்படி மடக்கி நீட்டுமே, ஃபோராம்ல 2 போன் இருக்கும். சோ நம்ம கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டை விரல் பகுதியில இருக்க ஓரத்துல இருக்க அந்த போன் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு போன் இருக்கும். சுண்டு விரல் பகுதி இருக்குல்ல, இந்த சுண்டு விரல் பகுதி ஓரமா இருக்க அந்த போனை வந்து அல்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் தென் மணிக்கட்டு, விரிஸ்ட். இந்த விரிஸ்ட் இருக்குல்ல, இந்த விரிஸ்ட்ல ஒரு 8 கார்பல் போன்ஸ் இருக்கும். அந்த 8 கார்பல் போன்ஸும் என்னென்னு லாஸ்டா நான் முடியும் போது சொல்றேன். அண்ட் தென் நம்ம கை உள்ளங்கை இருக்குல்ல, இந்த உள்ளங்கையில 5 போன் இருக்கும். அதோட நேம் வந்து மெட்டாகார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 மெட்டாகார்பல்ஸ் இருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் இருக்கா, நம்மளுடைய இந்த ஃபிங்கர்ஸ்ல இருக்க போனை வந்து ஃபெலஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டோட்டலா 14 இருக்கும். என்ன மேம் சொல்றீங்க, இந்த சின்ன கை விரல்ல வந்து 14 போன்ஸ் இருக்கா, அது எப்படி கவுண்ட் பண்றது, எப்படி இதெல்லாம் கவுண்ட் பண்றதுன்னா, இங்க பாருங்க, நம்ம உள்ளங்கையில இந்த ரேகை இருக்குல்ல, கோடு, அந்த இப்ப பெண்ட் பண்ணாலே நமக்கே தெரிஞ்சிடும் டோட்டலா என்னங்கன்னா. இப்ப இந்த கை கட்டை விரல்ல இப்படி மடக்குனீங்கன்னா 2 ஜோன் நமக்கு தெரியும், கரெக்டா? கட்டை விரல மடக்கும் போது இப்படி இருக்கும். ஓகே, அது வந்து 1 2. இந்த விரல மடக்கி பாருங்க. ஓகே, இந்த விரல மடக்கினா நமக்கு எப்படி தோணுது, 1 2 3, கரெக்டா? சோ கட்டை விரல்ல 2 போன் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் எல்லாம் மடக்கும் போது 3 பெண்ட் ஆகும். 1 2 3ன்னு 3 பெண்ட் ஆகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அப்படி பெண்ட் ஆகும். அதை நம்ம கவுண்ட் பண்ணோம்னா கரெக்டா 14 வரும். பல்லிம்ல டோட்டலா எத்தனை போன்ஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் கவுண்ட் பண்ணோம்னா 32 போன்ஸ் வரும். ஓகேயா? சோ நம்ம பார்த்துலாம். சோ ஃபர்ஸ்ட் போன் கிளாவிக்கல், செகண்ட் ஸ்கேப்புலா, தேர்ட் ஷோல்டர் கிட்ட வர போன் ஹியூமரஸ், ஃபோராம்ல வர போன் ரேடியஸ் அண்ட் அல்னா, மணிக்கட்டு விரிஸ்ட் கிட்ட வர போன் கார்பல், மெட்டாகார்பல் அண்ட் ஃபெலஞ்சஸ். டோட்டலா 32 போன்ஸ் இருக்கும். சோ இதுல மேஜரான ஜாயின்ட்ஸ் இருக்கும், கரெக்டா? அந்த மேஜரான ஜாயின்ட்ஸ்லாம் என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து எல்போ ஜாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் தான் வந்து பிரிஸ்ட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிரிஸ்ட். சோ மேஜரான ஜாயிண்ட் என்னது, ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், பிரிஸ்ட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்ல இருக்க போன்ஸ்லாம் தான் வந்து இந்த கிளாவிக்கல், ஸ்கேப்புலா, ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல் அண்ட் ஃபெலஞ்சஸ். ஓகே, இந்த கார்பல்ல மொத்தமா 8 இருக்கு, 5 இருக்கு, 14 இருக்கு. இதுக்கெல்லாம் தனித்தனியா நேம் இருக்கா அப்படின்னு கேட்டா, கார்பல் 8 போன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு தனியா நேம் இருக்கு. அந்த நேம்லாம் தான் இப்போ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம டோட்டலா 8 கார்பல் போன்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலா 8 போன்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் அதோட நேம்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் போனோட நேம் வந்து ஸ்கேஃபாய்ட், செகண்ட் லூனைட், தேர்ட் ட்ரைகோட்ரம், ஃபோர்த் பிசிஃபார்ம், ஃபிஃப்த் ட்ரபீசியம், சிக்ஸ்த் ட்ரபீசாய்ட், செவன்த் கேபிடேட், எய்த் ஹேமேட். ஸோ இதுக்கு நிமோனிக்மே இந்த நேம்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா நம்ம நிமோனிக் வச்சே படிக்கலாம். நான் அது வந்து லாஸ்டா சொல்றேன், எப்படி ஈஸியா இதை படிக்கிறது, எப்படி ஈஸியா ஹேண்ட்ல அதை லொகேட் பண்றது எல்லாமே நான் டீச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேஃபாய்ட், லூனைட், ட்ரைகோட்ரம், பிசிஃபார்ம், ட்ரபீசியம், ட்ரபீசாய்ட், கேபிடேட், ஹேமேட். இது வந்து நம்ம இமேஜ்ல எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்மளோட இந்த 8 போன்ஸையும் 4 4 பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4, செகண்ட் 4.
ஸோ ஃபர்ஸ்ட் 4 போன் 1 2 3 4. நெக்ஸ்ட் 4 போன் 5 6 7 8. இப்போ அந்த நேம் படிங்க. ஸோ இந்த போன் தான் ஸ்கெஃபாய்ட், லூனேட், ட்ரைகோட்ரம், பிசிஃபார்ம். 5th ட்ரபிசியம், ட்ரபிசாய்ட், கேபிடேட், ஹேமேட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 போன் நெக்ஸ்ட் 4 போன் அப்படி படிச்சோம்னா ஈஸி ஆயிடும். சரி, ஓகே. இதை ஹேண்ட்ல நம்ம எப்படி படிக்கலாம்னா, உங்களுடைய ஹேண்ட்ல இந்த தம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த தம்பை வந்து இதான் பேஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தம்புல இருந்து ரீட் பண்ணும். இப்போ இதான் தம்னா 1 2 3 4. அகைன் தம்ப்ல இருந்து 5 6 7 8. அப்ப படிச்சு பாருங்க. இது ஸ்கெஃபாய்ட், லூனேட், ட்ரைகோட்ரம், பிசிஃபார்ம். அகைன் ட்ரபிசியம், ட்ரபிசாய்ட், கேபிடேட், ஹேமேட். ஸோ தம் வச்சுதான் நம்ம இந்த 8 கார்பல் போன்ஸுமே படிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நிமோனிக் நேம் இருக்குன்னு சொன்னல. ஸோ நாங்க படிக்கும் போது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, she look too pretty, try to catch her. So she look too pretty, try to catch her. So S L T T T T C H. Scaphoid, lunate, trichotrum, pisiform, trapezium, trapezoid, capitate, hamate. ஓகேங்களா? ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி 4 பிரிச்சு இந்த நிமோனிக் வச்சு நம்ம ஈஸியா இதை படிக்கலாம். அண்ட் தென் இது இருக்குல்ல, இந்த மேல 5 போன்ஸ், இது வந்து மெட்டாகார்பல். நம்ம மெட்டாகார்பல் எத்தனை படிச்சோம்? 5 படிச்சோமா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல், இது செகண்ட் மெட்டாகார்பல், இது தேர்ட் மெட்டாகார்பல், இது ஃபோர்த், அண்ட் தென் இது 5th மெட்டாகார்பல் போன்ஸ். ஸோ இதுக்கு மேல தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? 14 phalanges போன் படிச்சோமா? அந்த 14 phalanges போன் இதான் தம். ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் எத்தனை இருக்குன்னு படிச்சோம்? 2 phalanges போன், 1 2. ஓகே, இதுதான் வந்து தமிழ்ல கட்டை விரல்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எத்தனை phalanges போன் இருக்குன்னு படிச்சோம்? 3 இருக்கும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ 3 phalanges போன் இருக்கும். இப்போ டோட்டலா எத்தனை phalanges போன் இருக்கு நம்ம கிட்ட? 14 phalanges இருக்கு ரைட் ஹேண்ட்ல மட்டும். ஓகே, அப்புறம் 5 மெட்டாகார்பல்ஸ் இருக்கு, அண்ட் தென் 8 கார்பல் போன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் அண்ட் சுண்டு விரல். அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து கார்பல் போன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம லோவர் லிம் போன்ஸ் பத்தி ஃபுல்லா டீடைலா படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.